செய்ய போகிறது பீட்ரூட் அல்வா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 பீட்ரூட் பெரிய பீட்ரூட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, அதாவது 200 கிராம் சர்க்கரை. நீங்கள் எடுத்த பீட்ரூட்டுக்கு பாதி அளவு. ஏலக்காய் தூள், பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். பாலை காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். இந்த பாலை காய்ச்சி அப்போவே ஊற்றிக்கலாம், இல்லாட்டா நான் ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அடுத்து தேவையானது நெய். நான் நெய் 100 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து முந்திரி, பாதாம், இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க. பீட்ரூட்டை நம்ம நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுக்கிறோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோங்க. உங்களுக்கு எந்த சக்கை எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சிக்கிறோங்க. அரைச்சி அந்த பியூரியை நம்ம இப்போ எந்த செய்ய போகிறோமோ அந்த கடாயில் கொட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வச்சுருக்கிறது இண்டாலியம் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கல் மாதிரி இருக்கும். இந்த சட்டி டக்குன்னு அடி பிடிக்காது, நல்ல கனமாக இருக்கும். அதனால் நான் இதில் ஊற்றி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்ல நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா பியூரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் சேர்த்துக்குங்க. அந்த அரைச்ச இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ நம்மளுக்கு பச்சை வாசனை போகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த க்யூப்பாக வெட்டி ஒரு குக்கரில் போட்டு நல்லா அவிச்சிக்கிறங்க. அவிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த வாடை பீட்ரூட்டோட வாடை போயிடும். இல்லை எனக்கு பரவாயில்ல, நான் அரைச்சே எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அரைச்சி இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா இது அடிகனமான சட்டிங்கிறதுனால ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. ஏன்னா இது மூடி போடலை அப்படின்னா உங்களுக்கு மேலே தெரிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூடி போட்டு அப்பப்போ திறந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அல்வா பதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மூடி போட்டு நல்லா அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும், பபிள்ஸ் வரும். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அதுக்கடுத்து அதோடைய பச்சை வாசனை போகும். நம்ம நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுல. 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 1/2 கிலோ பீட்ரூட்டுக்கு நான் ஒரு டம்ளர் நல்லா கொஞ்சம் 1 டம்ளர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அதை பீட்ரூட்டில் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்த உடனே கலர் மாறிடும். நல்லா நல்ல ரெட் கலராக இருந்தது, கொஞ்சம் அந்த பால் கலந்ததுனால கலர் மாறும். ஸோ இப்படி தான் அல்வாவோட கலர் வரும்னு நீங்கள் பயப்பட வேணாம். நல்லா ரெட்டிஷாக இருக்கும். நீங்கள் கலரை பற்றி கவலைப்பட வேணாம். இதை நல்லா பாலை ஊற்றி நல்லா இன்னும் ஒரு கிளறிக்கங்க. நல்லா கிளறி விடுங்க. இதில் பபிள்ஸ் வரும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யலாம். ஏன்னா நான் வச்சுருக்கிறது அடிக்கனமான பாத்திரம். ஆனால் மூடியை போட்டு தானுங்க நல்லா தெறிக்கும். தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு தெறிக்கும். ஸோ அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்குங்க. நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறமா, ஓரளவுக்கு தண்ணி வற்றினதுக்கப்புறமா நம்ம இப்போ சர்க்கரையை சேர்க்க போகிறோம். ஏன்னா இது பீட்ரூட் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம நீங்கள் எடுத்துருக்க பீட்ரூட்டு, ஒரு சில பீட்ரூட் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் எடுத்துருக்க பீட்ரூட் நல்லா இனிப்பாக இருக்கிறதுனால நான் 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த 200 கிராம் சர்க்கரையை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதனால் தப்பு கிடையாது. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ அளவு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை அதில் கலந்துருங்க. சர்க்கரையை போட்டதுக்கப்புறமாவும் நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டு கொடுக்கும். ஸோ சர்க்கரை கரைய தண்ணி ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சர்க்கரையை நல்லா மூடி வச்சு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமாவும் நீங்கள் நல்லா மூடி போட்டு கிளறிக்குங்க. ஒரு கிளறு நல்லா கிளறிக்குங்க. இங்கே நம்ம சைடில் நெய்யை சூடு பண்ணி நம்ம முந்திரியை வறுத்துக்குறோம். முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கடிக்கும் போது க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அல்வாத்தில். இப்போ நம்ம முந்திரியை வறுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம அல்வா நல்லா கெட்டியாயிருச்சு. சீனி கலந்ததுக்கப்புறமாவும் நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த அல்வாவுக்கு நீங்கள் கலர் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. பீட்ரூட்டே நல்லா இதாக இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் நெய்யை கலக்கிறோம். நம்ம நெய் நல்லா கலந்து அது பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா கிளறணும். இதே மாதிரியே நீங்கள் கேரட்லேயும் செய்யலாம். அல்வா நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழந்தைகளுக்கும் பிடிக்கும். நல்லா சத்துள்ளது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றி இது வேக வச்சுருக்கோமோ அதனால் பச்சை வாசனையும் இருக்காது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா இறுகிரும். சட்டியில் ஒட்டாமல் வரும். நல்லா அல்வா சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சுனாலே நம்மளுக்கு அல்வா ரெடி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம நெய்யில் வறுத்த முந்திரியையும் போட்டு கிளறி இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கும்போது ஏலக்காய் பொடியும் தூவி இறக்கிடலாம்.
நீங்கள் அல்வாவை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிற பிளேட்டில் நெய் தடவி இந்த அல்வாவை கொட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பீஸா வந்து நம்ம போட்டுக்கலாம். அல்வா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.